டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. சட்டமன்ற தேர்தலில் சென்னை டி நகர் தொகுதியில போட்டியிட்ட தாவேகா சார்பில் போட்டியிட்ட ஆனந்த் அதிமுக வேட்பாளர் டி நகர் சத்யாவை விட 13,200 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை எதிர்த்து அந்த தொகுதி வாக்காளர் பாலசுப்ரமணிய சர்மா என்பவர் அமைச்சர் ஆனந்தின் வெற்றிக்கு எதிராக ஒரு தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தாரு. இதே மாதிரி ஆலங்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியனுடைய வெற்றியை எதிர்த்து அந்த தொகுதியை சேர்ந்த தாவேகா வேட்பாளர் விபின் சக்கரவர்த்தி, அதே போல வாக்காளர்கள் இசக்கி ராஜா மற்றும் பத்மநாதன் ஆகியோரும் தனித்தனியாக தேர்தல் வழக்குகளை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்குகள்ல சில குறைபாடுகள் இருந்தனால அதை நீக்கிறதுக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஏற்கனவே அவகாசம் கொடுத்திருந்தாரு. இதுக்கிடையில மானாமதுரை தொகுதியில தாவேகா எம்எல்ஏ இளங்கோவன் வெற்றியை எதிர்த்து தமிழக திமுக வேட்பாளர் தமிழரசி ஒரு தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கும் இன்றைக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு சேர்த்து மொத்தமா 5 வழக்குகள் தேர்தல் வழக்குகள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி இந்த தேர்தல் வழக்கு சம்பந்தமா 4 வாரங்கள்ல பதிலளிக்க வேண்டும் என்று அமைச்சர் ஆனந்த், அதே போல திமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன், இந்திய தேர்தல் ஆணையம் உள்ளிட்டோர் 4 வாரங்கள்ல பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வச்சிருக்காங்க. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.